வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டே அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா தொடர்ச்சியா கொலைகள் நடக்குது, அதுவும் ஒரே பேட்டர்ன்ல கொலைகள் நடக்குது. இதே மாதிரி கொலைகள் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, குற்றவாளியை பிடிச்சிருப்பாங்க. அவங்க பேர் தான் மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டேவா இருக்கும். அவங்க ஜெயில தண்டனை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஜெயில இருக்கும்போது கொலை பண்றது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அவங்க பேட்டர்ன்லயே இவன் கொலை பண்றான், எப்படி இது பாசிபிள்? அவங்க மூலியமா ஹெல்ப் கேட்டு நம்ம குற்றவாளியை பிடிக்கணும்ன்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டே கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அவங்கள ஜெயில விட்டு வெளியெல்லாம் கூட்டு வராங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குது, குற்றவாளியை பிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எப்பவுமே நம்ம சீரிஸ் பண்ணும்போது சொல்றதுதான், எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் இதுல 3 எபிசோட கவர் பண்ணிருக்கேன். மீதி 3 எபிசோட அடுத்த பார்ட்ல நான் போட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஆக்டரை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஆக்டர் இருக்கார்ல, எஸ்கார்ட் சர்வீஸ்ல இருந்து 2 பொண்ணுங்களை அனுப்புன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்போ இவரோட பிளாட்டுக்கு வந்து அந்த பொண்ணுங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, இவரை காலி பண்றதுக்காக வந்திருக்கான். இப்போ இவருமே பயந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு. வந்த கில்லர் இருக்கான்ல, ஒரு கயரை வச்சு இவரோட கழுத்தை நெரிக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல இவரோட கதையை முடிச்சிடறான். அப்படி கதையை முடிச்சவன் என்ன பண்றானா, அங்க இருக்க கண்ணாடி மாதிரியான இடத்துக்கு பக்கத்துல இவரோட பாடியை வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்பதான் அந்த எஸ்கார்ட் லேடிஸ் இந்த இடத்துக்கு வராங்க. அந்த ஆக்டர் தான் கூப்பிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்து பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அவர் இறந்து போயிருக்காருல, உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. இப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராரு. ஆக்சுவலா இது நடக்கிற கொலை இல்ல, இதே பேட்டர்ன்ல ஏற்கனவே 2 கொலை நடந்திருக்கு போல. இது 3வது கொலை போல. என்ன ஏதுன்ற மாதிரி அந்த எஸ்கார்ட் பொண்ணுங்க கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் கண்ணாடிக்கு பக்கத்துல இவரோட பாடி இருக்குல்ல, இத பாக்குற போலீஸ் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இதே பேட்டர்ன்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி கொலைகள்லாம் நடந்திருக்கும். அதே மாதிரி தான் இப்பயும் கொலைகள் நடக்குது போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயந்துட்டு இருக்காரு. என்ன சார் யோசிக்கிறீங்கன்ற மாதிரி இங்க இருக்க லேடி இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இந்த கமிஷனருமே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கமிஷனர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஜெயில இருக்க வார்டனுக்கு கால் பண்ணிட்டாரு. அவ இருக்காளான்றத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இருங்க சார் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. சார் அவங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த போலீஸ் லேடி சொல்றாங்க. சரி ஓகே ஓகேன்ற மாதிரி இவரும் காலை கட் பண்ணிடுறாரு. இங்கதான் மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டே அப்படின்ற மாதிரி வெப் சீரிஸோட டைட்டில போடுறாங்க. ஜெயில இருக்க அந்த லேடியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீனத் அப்படின்றது. ஜீனத் 25 வருஷமா ஜெயில தான் இருக்காங்க போல. ஜீனத்தை பொறுத்த வரைக்கும் சமையலுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து உன்னை வார்டன் பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. வான்னு ஒருத்தங்க சொல்றாங்க. இவங்களும் வார்டனை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. வார்டன் போன்ல இருக்கிறதுனால இவங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நியூஸ்ல ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. 3ஆவது கொலை நடந்திருக்கு, ஒரே பேட்டர்ன்ல 3 கொலை நடந்திருக்கு, கயிறை போட்டு தான் சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ, கொலை நடக்குது போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. வார்டன் லேடி இருக்காங்கல்ல, திடீர்னு கமிஷனரே கால் பண்ணி உன்னை பத்தி விசாரிச்சாரு. நீ 15 வருஷத்துக்கு மேல நல்லபடியா தான் இருக்க, உன்னோட பாஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாது, என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல மேடம், நான் கமிஷனர் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் வாங்கி இவங்களும் கமிஷனருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நியூஸ்ல பேசினாரு பாத்தீங்களா, அவர் கமிஷனரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஜீனத் தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி கொலைகள்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்கள பிடிக்கவும் செஞ்சிருப்பாங்க. அவங்க தான் கொலைகள் பண்ணாங்கன்றத வெளி உலகத்துக்கு சொல்லாம இருப்பாங்க. ஏன்னா ஒரு பெண் இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சா எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்கல்ல, அதனால தான் அதை மறைச்சிருப்பாங்க. மொத்தமே 6 பேருக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியும். அந்த மாதிரி இந்த டிவி சேனல் வச்சிருக்கவருக்கும் அது தெரியும் போல. அதை பத்தி தான் கமிஷனர் கிட்ட பேசுறாரு. இதுக்கும் ஜீனத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாரு. ஜீனத் ஜெயில தான் இருக்கா, அவ பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி கமிஷனரும் இவர் அனுப்பி விடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு நபரை காட்டுறாங்க. இந்த நபரோட பேரு லல்லு அப்படின்றது. இவர் ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அம்மா அப்பா பொண்ணு 3 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அதுல அப்பாவை தூக்குறதுக்காக தான் வந்திருக்காரு போல. இப்ப மயக்க மருந்தெல்லாம் எடுத்து அந்த அப்பாவை தூக்குறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஜீனத்தை ஹீரோயின்னே சொல்றேன். இப்ப ஹீரோயினை பாக்குறதுக்காக கமிஷனர் கிளம்பி வந்துடுறாரு. என்ன பாக்குறதுக்கு வாங்கன்னு இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் கமிஷனர் பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. 3 கொலைகள் நடந்திருக்கு போலியே அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவங்க 3வது கொலையை தான் நியூஸ்ல பாத்திருப்பாங்க. அதனால தான் இப்படி கேக்குறாங்க. கமிஷனரும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் பேட்டர்ன்ல யாரோ அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் இந்த மாதிரி கொலை பண்ண. இத பத்தி மொத்தமே 6 பேருக்கு தான் தெரியும். இந்த இடத்துல உன்னை போட்டது வேற ஒரு கேஸ் மூலியமா தான் போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது உன்ன மாதிரியே ஒருத்தர் எப்படி கொலை பண்ண முடியும், அந்த தகவல் எப்படி வெளியே போச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு.
கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன்னா என் பேட்டர்ன்ல கொலை பண்றானா என்ன நல்லா புரிஞ்சு வச்சு தான் கொலை பண்ணிட்டு இருக்கான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிப்பேன். அதுக்காக என்னை இங்க இருந்து கூட்டு போங்க. எனக்கு சின்ன சின்ன ஃபேவர் இருக்கு. அதை எனக்காக பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. எடுத்தோம் கவுத்தோம் முடிவெடுக்க முடியாது. நான் மேல் இடத்துல பேசணும்னு சொல்லிட்டாரு. இவருக்கு மேல இருக்கவங்க கிட்ட இவர் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவரோட சீனியர் இருக்கார்ல, அதுல ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கு. இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. இல்ல சார், பண்ணாதான் சீக்கிரமா அந்த குற்றவாளியை நம்ம பிடிக்க முடியும். தயவு செஞ்சு எனக்காக இந்த வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி தாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கடைசியில என் தலை மேல போட்டுருங்க. என் வேலையே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. இதனால சீனியர் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப மனிஷ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் முக்கியமான கேரக்டரை கவனிச்சு வச்சுக்கோங்க. இந்த மனிஷ் ஒரு ரவுடிக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காரு போல. அந்த ரவுடியை பொறுத்த வரைக்கும் கஞ்சா பொட்டலாம் சப்ளை பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இது விஷயமா எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது போலீஸ் இருக்காங்கல்ல, இவங்களை பிடிக்கிறதுக்காக சுத்து போட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்த போலீஸ் இருக்காங்கல்ல, இங்க இருக்க எல்லாரையும் அமைக்கிறாங்க. மனிஷ்னு ஒருத்தரை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவரையும் இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இப்ப மனிஷை ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. அப்படி கூட்டு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, தள்ளி இருக்க ஒரு ரூம்க்கு அவரை கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மனிஷை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆளா தான் இருப்பாரு. அந்த கூட்டத்தையே பிடிக்கிறதுக்காக தான் அவங்கள ஒருத்தர் மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு. இந்த மிஷன்ல இருக்கும்போது திடீர்னு எதுக்காக வர வச்சீங்கன்ற மாதிரிலாம் மனிஷ் கேக்குறாரு. ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டு போறாரு. கொஞ்ச நேரத்துல கமிஷனர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ ரொம்ப திறமையான ஆபீசர்னு கேள்விப்பட்டேன். வேற ஒரு கேஸ்ல உன்னை யூஸ் பண்றதுக்காக தான் இங்க வர வச்சேன். இந்த கேஸ் ஃபைல படி அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டேயோட கேஸ் ஃபைல தந்துடுறாரு. இப்ப இவரும் என்னதான் இது கேஸ் அப்படின்ற மாதிரி படிக்கிறாரு. அப்பதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கெல்லாம் இந்த லேடி தான் காரணம்ன்றது தெரிய வருது. அப்ப கவர்மெண்டே சேர்ந்து இதை மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அந்த சைடு தேஷ்பாண்டே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட பிராக்குள்ள எதையோ தச்சு வைக்கிறாங்க. சீக்கிரட்டா எடுத்துட்டு போறதுக்காக தான் இப்படி தைக்கிறாங்க. இப்ப மனிஷ் கமிஷனர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, அதே பேட்டர்ன்ல கொலை நடக்குதுன்னா யாருக்கோ இன்ஃபர்மேஷன் போய் தான் இந்த கொலையை பண்ணிட்டு இருக்காங்க. 6 பேருக்கு தெரியும்னு சொன்னீங்களே சார், அந்த 6 பேரை விசாரிச்சா என்னன்ற மாதிரி மனிஷ் கேக்குறாரு. அந்த 6 பேர் கண்டிப்பா இதை பண்ண வாய்ப்பு இல்ல. சொல்ல போனா அதுல 2 பேர் இறந்தே போயிட்டாங்க. மீதி 4 பேருமே வந்து ஜட்ஜ், முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க, அவங்களாம் இந்த கொலையை பண்ண வாய்ப்பு இல்ல. எப்படியோ இன்ஃபர்மேஷன் வெளியே போயிருக்கு. வெளியே இருக்க எவனோ பண்ணிட்டு இருக்கான். அதனால தான் அவங்களோட ஹெல்ப் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டாரு. சார், அவளோட ஹெல்ப் நம்ம வாங்கணுமா? அவளே ஒரு கொலைகாரி சார், வேணான்ற மாதிரிலாம் மனிஷ் சொல்றாரு. இல்ல இல்ல, அவ ஹெல்ப் இல்லாம குற்றவாளியை நம்ம பிடிக்க முடியாது. அவ ஹெல்ப் நமக்கு வேணும். நீ தான் சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்றாரு. சரி சார், ஓகே அப்படின்ற மாதிரி மனிஷ்மே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்பதான் மனிஷோட ஒய்ஃபையும் இன்னொருத்தங்க தங்கச்சின்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேருமே பியூட்டி பார்லர் வச்சிருப்பாங்க. இப்ப மனிஷ் இந்த இடத்துக்கு வந்து ஒய்ஃபை சந்தோஷமா கட்டிலாம் பிடிக்கிறாரு. இவரோட வேலையில நிறைய டைமை ஸ்பெண்டே பண்ண முடியாது. அதனால ஒய்ஃபை கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு போல. 2 பேருமே 1 மணி நாளா இருந்து முடிச்சிடுறாங்க. ஒய்ஃப் வந்து பிரெக்னன்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக டேப்லெட்லாம் எடுக்கிறாங்க. இவர் அடிக்கடி விட்டுட்டு போயிடுறாருல, அதனால இந்த நேரத்துல குழந்தை வேணான்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இவருமே இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாரு. இந்த மனிஷை பொறுத்த வரைக்கும் ஒரு தாத்தா இருக்காரு. தாத்தா அப்பப்ப இவங்களை பாக்குறதுக்காக வருவாரு போல. அந்த மாதிரி வந்த தாத்தா இருக்காருல, இப்ப புதுசா என்னடா வேலை பண்ற, என்ன மிஷன்ல இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப புதுசா இருக்க மிஷனை பத்தி வெளியே சொல்லக்கூடாதுன்னு கமிஷனர் சொல்லியிருப்பாரு. அதனால ஒய்ஃபு கிட்டயும் சொல்ல மாட்டாரு, இவரோட தாத்தா கிட்டயும் சொல்ல மாட்டாரு. இப்ப ஜீனத்து வயிறை பிடிச்சி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க வயிறு வலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி ஒரு செட்டப்பை கிரியேட் பண்றதுக்காக தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்ற மாதிரி தான் நினைப்பாங்க. உண்மையிலேயே இவங்க போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. இப்போ ஒரு நபர் இவங்களை கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. இப்ப தனியா இருக்க ஒரு வீட்டுக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாங்க. ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்கல்ல, எதையாவது கொண்டு வந்திருக்காங்களான்னு செக் பண்றாங்க. இவங்க மாட்டாம ஒரு பொருளை மட்டும் உள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதாவது பிரால தச்சு கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த பொருளை மட்டும் கொண்டு வந்துடுறாங்க. யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிடுறாங்க. இந்த லேடி நிறைய கொலைலாம் பண்ணிருக்காங்கல்ல, அதனால மனிஷ் சுத்தமா உங்களுக்கு மரியாதை கொடுக்காம தான் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த லேடி இருக்காங்கல்ல, நான் எந்த ஒரு நல்லவங்களையும் கொலை பண்ணல. நான் கொலை பண்ண எல்லாருமே சின்ன பசங்க கிட்ட கூட எல்லை மீறி நடந்தவங்க. சாருக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி கமிஷனரை பார்த்து இவங்க சொல்றாங்க. ஆமா, அவங்க எல்லாருமே மோசமானவங்கன்ற மாதிரி கமிஷனரும் சொல்றாரு. இப்ப இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி 3 கொலை நடந்திருக்குல்ல, அதோட போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. நேர்ல போனாதான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சார், இவளை நேர்லலாம் கூட்டு போக தேவையில்ல, நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் போடுறா அப்படின்ற மாதிரி மனிஷ் சொல்றாரு. ஆனா கமிஷனர் கூட்டு போலான்னு முடிவெடுக்கிறாரு. இப்ப நமக்கு லல்லுவை காட்டுறாங்க. அதாவது ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஹஸ்பண்ட தூக்குனான் பாத்தீங்களா, இப்ப ஹஸ்பண்ட ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிட்டு இருக்கான். ஏன் எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலா 3ஆவது ஒரு நபர் கொல்லப்பட்டதை நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அந்த கில்லர் எப்படி கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் இவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. கொலை பண்ண கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த நபர் வாங்கின அவார்டை அவனோட மடியில வச்சுட்டு போயிருப்பான். இவங்களுமே 3ஆவது கொலை பண்ணும் போது அவரோட அவார்டை மடியில வச்சுட்டு போயிருப்பாங்க. நான் 3ஆவது கொலை எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் இவன் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு சமைக்கிறதுக்கு அடுப்பெல்லாம் வாங்கித்தாங்க, எனக்கான சாப்பாடை நானே ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் வாங்கி தந்துடுறாங்க. இப்ப மனிஷ் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஜட்ஜை பாக்குறதுக்காக தான் வராரு. இந்த ஜட்ஜுக்கு அந்த விஷயம்லாம் தெரியும், ரெக்கார்டும் வச்சிருப்பாரு. அந்த ரெக்கார்டு எங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அவர் தேடி பார்த்தா அந்த ரெக்கார்டு என் கண்ணில் படல, எனக்கு சொந்தக்கார பையன் தான் அசிஸ்டன்ட் மாதிரி செயல்பட்டு இருக்கான், அவன் எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பான் போல, அவன் வர சமயம் தான், அவன் வந்தானா நான் பேசி எடுத்து தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருவேளை அந்த அசிஸ்டன்ட் பையன் பார்த்திருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் பையன் வரான், வேற யாரும் இல்ல, அது லல்லுவா தான் இருக்கும். இப்ப லல்லு இருக்காருல, போலீஸ் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா நம்ம மனிஷ் கிட்ட கன் இருக்கும். அதை பார்த்து ஷாக் ஆன லல்லு வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. கண்டிப்பா இவன் தப்பு பண்ணிருக்கான்ற மாதிரி மனிஷ் துரத்துறாரு. ஆனா லல்லு தப்பிச்சு போயிடுறான். லல்லுவோட ரூமை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி மனிஷ் இருக்காருல, ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டாரு. ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும் போது நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கான். இந்த ஜீனத்தை பாத்துக்கிறதுக்காக ஒரு நபர் இருப்பாரு, அவர் பேர் அசோக் அப்படின்றது. நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க, நீ செஞ்சதை நீயே சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவரும் கோவமா சொல்லிட்டாரு. இந்த சைடு மனிஷ்க்கு என்ன கிடைச்சதுன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த லல்லு இருக்கான் பாத்தீங்களா, ஜெயில இருக்க ஜீனத்து கூட கம்யூனிகேஷன்ல இருந்திருக்கான்றது தெரிய வருது. இந்த லேடி இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி மனிஷ் யோசிக்கிறாரு. இத பத்தி கமிஷனர் கிட்ட சொல்றாரு. கேக்குற கமிஷனரும் ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அந்த லல்லுவோட பாஸ்ட நமக்கு காட்டுறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் ஜீனத்து கிட்ட பேச மாட்டான். ஜீனத்தோட அசிஸ்டன்டா ஒரு பொண்ணு இருப்பாங்க, அந்த பொண்ணு கிட்ட பேசுறான். லெட்டரை தரான், இவங்களுமே மறைச்ச மாதிரி வாங்கிக்கிறாங்க. நான் தர நினைக்கிற லெட்டரை ஒரு கான்ஸ்டபிள் தருவாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கான்ஸ்டபிள் கிட்ட காசு தந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்க போல. மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ள நிறைய கம்யூனிகேஷன்லாம் நடந்திருக்கும். அவனை பொறுத்த வரைக்கும், மேடம் நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், உங்களோட பெரிய ஃபேனா மாறிட்டேன், உங்களை மாதிரியே நானும் கொள்ளணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு அடிக்கடி லெட்டர்லாம் எழுதிட்டு இருப்பான். இப்ப பிரசன்ட்ல நம்ம மனிஷ் இருக்கார்ல, நீங்க ரெண்டு பேருமே அவ்வளவு கம்யூனிகேட் பண்ணிருக்கீங்க, அவன் தான் இந்த கொலையெல்லாம் பண்றான், அதுவும் நீ சொன்னதுனால தான் கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எதனால அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாங்கன்றத சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க கில்லர்ன்றது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு இவங்களே நினைக்கிறாங்க. அவன் இருக்கான்ல, நீங்க கில்லர்ன்றது எனக்கு தெரியும், நீங்க மட்டும் என்கிட்ட பேசலன்னா வெளி உலகத்துக்கு சொல்லிடுவேன், எனக்கு ஃப்ரெண்டே இல்ல, என்கிட்ட பேசுங்கன்ற மாதிரி தான் அடிக்கடி லெட்டர் மூலமா பேசியிருப்பான். நான் கில்லர்ன்றதை அவன் வெளிப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் அவன் கூட லெட்டர்ல நான் பேசிட்டு இருந்தேன். அவன் லெட்டர்ல எழுதுறத வச்சு ஒன்னு சொல்றேன், கண்டிப்பா இவனால கொலைலாம் பண்ணிருக்க முடியாது, இவன் நீங்க தேடுற நபர் இல்லன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா மனிஷ் ஏத்துக்க மாட்டாரு. நிச்சயமா இவன் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். இப்ப கூட அடுத்த ஆளை கொல்றதுக்கான முயற்சியில அவன் இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு தூக்குன நபரை காட்டுறாங்க. அதாவது அந்த லல்லு ஏற்கனவே ஒருத்தனை தூக்கி வச்சிருக்கான் பாத்தீங்களா, அவன் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். அவனுமே என்ன விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா லல்லு கண்டுக்கவே மாட்டாரு. அவனை பார்த்து தெனாவுட்டா சிரிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா மூணாவது கேஸ்ல ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வந்தாங்க பாத்தீங்களா, இந்த லேடி இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்கன்னா, சார் இதே மாதிரி வேற ஸ்டேட்ல 2 கொலைகள் நடந்திருக்கு சார், அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பரவாயில்ல, நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கமிஷனர் பாராட்டுறாரு. சார் கண்டிப்பா இது சீரியல் கில்லிங் மாதிரி இருக்கு, நீங்க இந்த கேஸை விசாரிச்சீங்கன்னா என்னையும் டீம்ல சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி கேக்குறாங்க. இந்த லேடி பின்னாடி வருவாங்க போல. இவங்க பேரை நான் மாலான்னு சொல்றேன், நீங்க மாலானே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப ஜீனத்து சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் எழுதின லெட்டர் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நீங்க தான் என்னோட ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் அவன் சொன்னான் பாத்தீங்களா, அப்படிப்பட்டவன் நடுவுல சில மாசம் இவங்களுக்கு லெட்டர் எழுதாம இருந்திருப்பான். அந்த சில மாசங்கள்ல அவனுக்கு வேற ஏதோ ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. உடனே மனிஷ்க்கு கால் பண்ணிட்டாங்க. இந்த கேப்ல அவனுக்கு வேற யாரோ ஃப்ரெண்டா கிடைச்சிருக்காங்க, அந்த ஃப்ரெண்டே அவனோட எனிமியா மாறி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் எப்பவுமே ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு நினைக்கிறான், யாராவது லைட்டா விலகி போக நினைச்சா கூட எதிரியா அவன் நினைக்கிறான். சோ அந்த ஃப்ரெண்ட் யாருன்றதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த 2 மாசம் கேப்ல ஃப்ரெண்டா மாறினது யாரு, எப்படியாவது நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி மனிஷும் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனோட அங்கிள் ஜட்ஜ் தானே, அந்த அங்கிளை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவனோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கறாரு. அவன் யார்கிட்டயும் ஃப்ரெண்டா இருக்க மாட்டான், எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா ரீசெண்டா அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாம் பாக்குறவன் போல. அவன் கிட்ட இவன் ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருந்தான். பரவாயில்லையே, இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டானே நான் கூட நினைச்சேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. லல்லு ரீசெண்டா ஒருத்தர் கிட்ட க்ளோஸா பழகினாரு பாத்தீங்களா, அந்த நபரை தான் லாக் பண்ணி வச்சிருக்காருன்றது தெரிய வருது. சரி அவர் எங்க வேலை பார்க்கறாரு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவர் லோகோவை பார்த்திருப்பாரு, அந்த லோகோவை மென்ஷன் பண்றாரு. அது மூலியமா மனிஷும் அந்த இடத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. லல்லுவை பத்தியும் லல்லுக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு பாத்தீங்களா, அவரை பத்தியும் விசாரிக்கிறாரு. அப்படி ஃப்ரெண்ட் ஆனவர் ஒரு வாரமா வேலைக்கு வரலன்னு தெரிய வருது. சரி அவரோட வீட்டு அட்ரஸ் தாங்க அப்படின்ற மாதிரி இவர் அட்ரஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாரு. வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப லல்லு இருக்கான் பாத்தீங்களா, அந்த நபரோட வீட்டுக்கு தான் வரான். அந்த நபரை தூக்கி வச்சிருக்கான். இப்ப அந்த நபரோட வீட்டுக்கு வரான். அந்த நபரோட ஒய்ஃபையும் பொண்ணையும் மிரட்டி தான் இவன் வச்சிருக்கான்னு தெரிய வருது.
உங்களுக்காக சாப்பாடு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே பயந்துகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்திருக்கேன், இருங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிச்சனுக்குள்ள வரான். அப்படி கிச்சனுக்குள்ள வந்தவன் போலீஸுங்களாம் சுத்து போடுறத கவனிக்கிறான். என்ன போலீஸுங்க வந்துட்டாங்க, நம்ம பண்றது தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் இவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். இப்ப வேகமா கத்தி எடுத்து வெளியே வந்துட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள மணிஷும் டீமும் உள்ள வந்திருப்பாங்க. ஒழுங்கு மரியாதையா கத்தியை கீழே போட்டு சரண்டர் ஆயிடு, இல்லனா ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் மணிஷ் மிரட்டுறாரு. இவனுமே சரண்டர் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி சரண்டர் ஆயிடுறான். இப்ப உட்கார வச்சிருக்காங்க. ஆனா இவன் கொலை பண்ண மாதிரியே இருக்க மாட்டான், தெனாவுட்டா உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப பேசுறதுக்காக மணிஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி சிசிடிவி மூலியமா கமிஷனரும் பார்த்துட்டு இருக்காரு. நீ தானே இந்த கொலையை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் மணிஷ் கேட்கிறாரு. அதை பத்தி பேசணும்னா நான் மேடத்தை மீட் பண்ணோம், ஜீனத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வெளியே வந்திருக்காங்கல்ல, அந்த மேடத்தை நான் நேரடியா மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி மணிஷ் சொல்றாரு. அப்ப நானுமே குற்றத்தை பண்ணதை பத்திலாம் ஒத்துக்க முடியாது, என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றான். வேற வழி இல்ல, அந்த லேடி கிட்ட கூட்டு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த லல்லு ஒருத்தனை லாக் பண்ணி வச்சிருக்கான்ல, இடத்த சொல்ல மாட்டேன்னு சொல்லுவான். அதனால தான் வேற வழி இல்லாம இந்த ஜீனத்து கிட்ட காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. இப்ப ஜீனத்தை பாக்குறான், அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். உங்களை நேர்ல எப்ப பாப்பேன்னு இருந்தேன், ஒரு வழியா பாத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். மேடம், உங்களை பார்த்து தான் கொலை பண்றது எப்படின்றதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம், உங்களை மாதிரியே தான் ஒவ்வொரு கொலையும் நான் பண்ணேன்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். கொலை பண்ணும்போது அந்த ஃபீல் சூப்பரா இருந்திருக்குமே, எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சைக்கோத்தனமா கேக்குறாங்க. மேடம் அதை ஏன் கேக்குறீங்க, செம்ம ஃபீல் மேடம் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேர் பேசுற எல்லாத்தையும் கமிஷனரும் மணிஷும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கவங்க இருக்காங்கல்ல, டே நீ கொலைலாம் பண்ணல, நீ சரியான வேஸ்டா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஆக்சுவலா அவன் சொன்ன விதத்தை வச்சு அவன் கொலை பண்ணலன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ கொலை பண்ணாம வாய் உதாரதான் விட்டுட்டு இருக்க, இன்னொருத்தம் பண்ண கொலைக்கு நீ கிரெடிட்ஸ் வாங்கிடலாம்னு பாக்குற, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல நான் தான் கொலை பண்ணேன்ற மாதிரி இவன் சொல்றான். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீலாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, ஒழுங்கு மரியாதையா அந்த ஃப்ரெண்டை எங்க லாக் பண்ணி வச்சிருக்கன்றத போலீஸ் கிட்ட சொல்லிருன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவனும் அழ ஆரம்பிச்சிடறான். ஆமா நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி அந்த ஃப்ரெண்டை எங்க மறைச்சு வச்சிருக்க, சீக்கிரமா இவங்க கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு பழைய வீட்டுல தானே லாக் பண்ணி வச்சிருக்கான், அதை பத்தி இவனுமே சொல்லிடுறான். இப்ப இந்த லேடி இருக்காங்கல்ல, சட்டுன்னு இவனை புடிச்சு பக்கத்துல இழுக்கிறாங்க. இவன் காதுல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. காதுல அவங்க சொல்றது இவங்களுக்கு கேப்சர் ஆகல. என்ன காதுல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி மணிஷ் இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. உடனே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வேகமா உள்ள வந்துட்டு இருக்காரு. உள்ள வந்து பார்க்கும்போது அவன் இருக்கான்ல, ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறாரு. அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். கொஞ்சம் உடம்பு வேற முடியாம போயிருது, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. இந்த லேடி என்ன சொன்னாங்கன்னு இவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. இப்ப பப்ல ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் க்ளோஸா பேசிட்டு இருக்காரு. இவரோட பேரை நம்ம முகேஷ்னு வச்சுப்போம். இந்த முகேஷ் இப்ப பப்பை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கிளம்பிட்டு இருக்கிறத ஒரு மர்ம நபர் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ வரைக்கும் அவரை மர்ம நபர்னே நான் சொல்றேன். அந்த லல்லு ஃப்ரெண்ட் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணலான்ற மாதிரி இவங்க டீமோட வராங்க. உண்மையிலேயே ஃப்ரெண்ட் இருக்கான், இவங்களுமே ஃப்ரெண்டை காப்பாத்திடுறாங்க. இப்ப இந்த இடத்துல ஜீனத் இருக்காங்கல்ல, இன்னைக்கு நான் பிரியாணி செய்ய போறேன், நீங்களும் சாப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மணிஷ் கிட்ட தான் கேக்குறாங்க. மணிஷும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. மணிஷ் என்ன சொல்றாருன்னா, பாதி பேர் சாப்பிடலாம், பாதி பேர் காவல் காக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்க மயக்க மருந்து கூட கலந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் இப்படி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிடுறாங்க. எப்படி இருக்குன்னு அவங்க கேட்கும் போது நல்லா இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. உங்க ஒய்ஃப் இப்படிலாம் செய்ய மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி உங்க ஒய்ஃபை பத்தி கேக்குறாங்க. இவரும் ஒய்ஃபை பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எனக்குமே அமைதியான குடும்ப வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசை, அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு சரியா அமையல, எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. அதை இவருமே கேட்டுக்கிறாரு. அந்த ஜீனத்து கடைசியா லல்லு கிட்ட ஏதோ பேசினாங்கல்ல, அப்படி பேசினது கேப்சர் ஆயிருக்கும், என்ன சவுண்ட் தான் வர மாட்டேங்குது, இதை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி டெக்னிக்கல் பர்சன் கிட்ட கேக்குறாரு. சார் சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, எப்படியாவது நான் இம்ப்ரூவ் பண்ணி வர வச்சிடுறேன், ஆனா டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி சீக்கிரமா பண்ணுன்னு சொல்லிட்டாரு. லல்லு எப்படி இருக்கான்ற மாதிரி டாக்டருக்கு கால் பண்ணி கேக்குறாரு. பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான் சார், எதுவுமே பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி டாக்டர்மே சொல்லிட்டு இருக்காரு. இந்த மனிஷை பொறுத்த வரைக்கும் ஒரு தாத்தா இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மனிஷோட ஒய்ஃபும் இருக்காங்க, தங்கச்சியும் அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஜீனத்தை நமக்கு காட்டுறாங்க. ஜீனத்துக்கு பக்கத்துல இருந்து ஒரு நபர் பாதுகாப்பாரு. அவரோட பேரை நம்ம சந்தோஷ்னு வச்சுக்கலாம். அந்த சந்தோஷ் பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. இது என்னங்க இதுல பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஓஹோ உங்களுக்கு ஸ்மார்ட் போன் தெரியாதா மேடம், இது ஸ்மார்ட் போனு, எந்த பாட்டுனாலும் கேட்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸ்மார்ட் போனா, இத பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சாரி மேடம் அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சந்தோஷ் சொல்றாரு. சரி ஓகே ஓகே நீங்க அந்த பாட்டை மட்டும் வைங்க, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. முகேஷ்னு ஒரு நபரை மர்ம நபர் ஃபாலோ பண்ண மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. முகேஷ் அவரோட வீட்டுல இருக்கும்போது மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கழுத்து நெரிச்சு சாவடிக்கிறாரு. இந்த இடத்துல தான் நமக்கு செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப 70s நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, பரதநாட்டியம் கத்துக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. அந்த லேடி சொல்ற மாதிரி டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. அந்த
அந்த நபரை பாக்குற இந்த சின்ன பொண்ணு செம்மையா பயப்படுறா. ஏன்னா அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அடிக்கடி இந்த சின்ன பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருக்காரு போல. அதெல்லாம் இந்த சின்ன பொண்ணோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. பயங்கரமா இந்த சின்ன பொண்ணு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் ஜீனத்தை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணே ஜீனத்தை தான் போல. இன்னும் அவங்க மைண்டுக்குள்ள அந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு போல. டிஸ்டர்ப் ஆன மாதிரி சட்டுன்னு எந்திரிச்சிடுறாங்க. இப்ப எக்ஸசைஸ்லாம் பண்ணி மனசை வேற பக்கம் திருப்புறாங்க. முகேஷ்னு ஒரு நபர் கொல்லப்பட்ட மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அடுத்த கொலை நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு கமிஷனரும் மனிஷும் சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாக்குறவங்க மேல கண்ணாடி இருக்கிறத நோட் பண்ணிட்டாங்க. எப்பவுமே அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, கழுத்தை நெரிச்சு சாவடிப்பான், கண்ணாடிக்கு எதிர உட்கார வச்சிருவான். இப்ப டாப்ல இருக்க வித்தியாசமான கண்ணாடியை இவங்க பாக்குறாங்க. டெக்னாலஜி வளர வளர அவனோட கொலை பேட்டர்னும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஸ்டார்டிங் அவன் கொலை பண்ணும்போது சாதாரண கண்ணாடி முன்னாடி தான் உட்கார வைப்பான். இப்ப டெக்னாலஜி படி நிறைய கண்ணாடி வருது இல்ல, அதுக்கு பக்கத்துல உட்கார வச்சிருக்கான்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தான் விசாரணை பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. டீம் ஃபார்ம் பண்ணா என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு மாலான்னு ஒருத்தங்க சொன்னாங்கல்ல, அந்த மாலாவையும் இந்த டீம்ல சேர்த்துடுறாங்க. எல்லா டீடைலும் மாலாக்கு தெரியாது. குறிப்பா ஜீனத்தை ஹெல்ப் பண்றாங்கல்ல, அதை பத்திலாம் இவங்களுக்கு தெரியாது. இந்த டீமை ஃபார்ம் பண்ணது எதுக்கு தெரியுமா, இது வரைக்கும் 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, அவங்களுக்குள்ள காமனா என்ன இருக்குன்றத கண்டுபிடிங்க, அப்பதான் 5வது கொலையை எப்படியாவது ஸ்டாப் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. டீமை சேர்ந்தவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. எவனோ ஒரு கில்லர் அடுத்தடுத்த கொலைகள் பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரமே அந்த கில்லரை நாங்க பிடிச்சிருவோன்ற மாதிரி கமிஷனர் பேட்டி தராரு. அப்படி பேட்டி தரும்போது பக்கத்துல மனிஷும் நிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் டிவி மூலியமா ஒய்ஃபும் தங்கச்சியும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜீனத்தும் இவர் பேட்டி தரதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப டாட்டூ ஷாப்ல ஒரு நபர் டாட்டூலாம் போட்டுட்டு இருக்காரு. அவரும் இதை கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த நபர் கொஞ்சம் முக்கியமான கேரக்டர் போல. இவருக்கு நான் குருன்னு பேர் வைக்கிறேன், நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க சார். சவுண்டை ஏத்திட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த டெக்னிக்கல் பர்சன் சொல்றாரு. மனிஷம் கேட்டு பாக்குறாரு. நீலாம் எதுக்குடா உயிரோட இருக்க, செத்துரு செத்துரு செத்துருன்ற மாதிரி அவன் காது கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுதான் அவன் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு போல. ஒருவேளை அவன் செத்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவருமே டாக்டருக்கு கால் பண்ணிட்டாரு. டாக்டரை உடனே போய் செக் பண்ண சொல்லிட்டாரு. செக் பண்றதுக்காக உள்ள வந்த டாக்டர் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஏற்கனவே அவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கான்னு தெரிய வருது. ஜீனத்து ஏற்கனவே சந்தோஷ்னு ஒரு நபர் கிட்ட சகஜமா பேசினாங்கல்ல, இப்ப பகல்லையும் அவர்கிட்ட சகஜமா பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அசோக் கவனிக்கிறாரு. அசோக் தான் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஹெட்டா இருப்பாரு. நீ எதுக்கு இவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க, உன் வேலையை மட்டும் கவனின்ற மாதிரி சந்தோஷ் கிட்ட சொல்றாரு. சந்தோஷம் சாரின்ற மாதிரி திரும்பி நின்னுக்கிறாரு. இப்ப மனிஷ் இந்த லேடி மேல பயங்கரமா கோவப்படுறாரு. அவனை நீ தான் சாவடிச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சார், அவனே சாவர மைண்ட் செட்ல தான் இருந்தான், அந்த வேலையை ஈஸி ஆக்குறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஈஸி ஆக்குறதுக்காக இப்படி பண்ணல, என்னைக்கா இருந்தாலும் உன் ரகசியத்தை அவன் வெளியே சொல்லிட போறான்ற மாதிரி உனக்கு பயம் இருந்திருக்கு, அதனால தான் இப்படி பண்ணிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கொலைகாரன் எப்படி கொலை பண்றான் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. நான் பண்ற மாதிரியே தான் அவனும் பண்றான் சார், நான் எப்படி பண்ணுவேன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. மனிஷ் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் பக்கத்துல வராரு. இப்ப கழுத்தை நெரிக்கிற மாதிரிலாம் இவங்க பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கதான் இந்த லேடி நார்மலா இருக்கா, ஆனா ரொம்ப பலசாலியா தான் இருக்கான்ற மாதிரி மனிஷும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஆக்சுவலா மனிஷ் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த டீமை சேர்ந்தவங்க சில விஷயங்களை சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் 4 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. சோசியல் மீடியால எப்ப பாரு போட்டோ தகவல்லாம் போட்டுட்டே இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அடுத்து கொல்லப்பட போறவங்களும் இதே பேட்டர்ன்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அவங்கள ஃபில்டர் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. குட் ஜாப் அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் தள்ளி போய் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் தனியா ஏதோ பேசிட்டு இருக்கிறத அந்த மாலா மட்டும் நோட் பண்ணிட்டாங்க. என்னடா நம்ம கிட்ட கொஞ்சம் பேசுறாரு, மத்ததெல்லாம் தள்ளி போய் பேசுறாரு, அப்ப வேற ஏதோ நடக்குது போல, வேற ஏதோ ஒரு விஷயம் இதுல இருக்கு போலன்ற மாதிரிலாம் மாலா யோசிக்கிறாங்க. நான் குருன்ற ஒரு நபரை நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப அந்த குருவை தான் காட்டுறாங்க. கமிஷனர் பேட்டி தரும்போது மனிஷம் பக்கத்துல நின்னாரு பாத்தீங்களா, அப்படி பக்கத்துல நின்னுட்டு இருக்க அந்த மனிஷை தான் இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்ப பேக்கை ஓபன் பண்ணி எடுக்கிறான். அதுல பார்த்தா அந்த கொலைகாரன் யூஸ் பண்ற கயர்லாம் வச்சிருக்கான். இதை தாண்டி போட்டோ இருக்கு. அந்த போட்டோல ஜீனத் இருக்காங்க. ஜீனத்துக்கு 2 பசங்க போல, பக்கத்துல அந்த 2 பசங்க இருக்காங்க. அந்த போட்டோவெல்லாம் இந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். இவர் ஜீனத்தோட பையனா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏற்கனவே கமிஷனர் கிட்ட ஒரு பெரியவர் பேசினார்ல, இப்ப திரும்பி கால் பண்ணி பேசுறாரு. சார், அப்ப நடந்த கொலைக்கு ஜீனத்து தான் காரணம்ன்றதை வெளி உலகத்துக்கு சொல்லுங்க. ஜீனத்துக்கு வேண்டிய யாரோ தான் இப்ப கொலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், நான் மீடியா கிட்ட சொல்லிடுவேன். நானே மீடியா தானே, சீக்கிரமா பேசிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் மிரட்டிட்டு இருக்காரு. இப்ப மனிஷம் வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட ரொமான்ஸ் பண்றாரு. ஆனா ஒய்ஃப் முதல்ல கொஞ்சம் கோவப்படுறாங்க. நீ என்ன மிஷன் பண்றன்றத கூட நியூஸை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சீரியல் கில்லர் கேஸ் தான் இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரிலாம் இவங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப தாத்தா இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஏதாவது சாப்பிடலாம் வாங்கிட்டு வருவாரு போல, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்ததை தராரு. ஜீனத்து பிரால எதையோ மறைச்சு வச்சு கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, அது மயக்க மருந்தா தான் இருக்கும். இப்ப செய்ய போற சாப்பாடுல அந்த மயக்க மருந்தை கலந்துடலாம் அப்படின்ற மாதிரி கலக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கவங்க கிட்ட ஓரளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கல்ல, இன்னைக்கு ஒரு டிஷ் தான் செய்யறேன் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே சரி சரின்ற மாதிரி ஆர்வமா எடுத்து சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாங்க.
ஆனா அந்த அசோக் மட்டும் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த பெரியவர் கிளம்பிட்டு இருக்காரு. அன்டைம் ஆயிருச்சு, கொஞ்சம் கவனமா போங்கன்ற மாதிரி மனிஷும் சொல்லிட்டாரு. அந்த பெரியவர் சரின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்தையும் அந்த குரு கார்ல உட்காந்துட்டு கவனிச்சிட்டு இருக்கான். மனிஷுக்கு வேண்டிய ஆளுங்களை தூக்கிறதுக்காக பிளான் போடுறான் போல. அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு எல்லாருமே மயக்கம் போடுறாங்கல்ல, இந்த விஷயத்தை அசோக் நோட் பண்ண மாட்டாரு. ஏன்னா சிசிடிவி ரூம்ல தான் அவர் உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் சிசிடிவி ரூம்ல தான் இருக்காருன்றது இவங்களுக்கும் தெரியுது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, வயிறு பயங்கரமா வலிக்குது அப்படின்ற மாதிரி நடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி ரூம்ல உட்காந்துட்டு இருக்க அசோக்கும் இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. மத்தவங்க மயங்கினதை கூட கவனிக்காம இவர் பாட்டுக்கு இந்த ரூம் வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள இந்த லேடி இருக்காங்கல்ல, சட்டுன்னு இவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அடிச்சு போட்டுலாம் நினைக்கிறாரு. ஆனா அந்த லேடி அடிச்சு போட்டுறாங்க. இவர் மயங்கினதுக்கு அப்புறம் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காலையில மனிஷ்க்கு போன் கால் வருது. மனிஷும் கிளம்பி இந்த இடத்துக்கு வராரு. ஒரு வேலையை சரியா பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி அசோக போட்டு திட்டிட்டு இருக்காரு. இப்ப கமிஷனர் வந்து மனிஷை முறைச்சு பாக்குறாரு. சரி என்ன பண்றது, நம்ம செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி சிசிடிவியை செக் பண்ணி பாக்குறாங்க. இப்படி சண்டை போட்டு தப்பிச்சிருக்காளே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மனிஷ்க்கு ஒரு தங்கச்சி இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அது தங்கச்சியா என்னன்னு எனக்கு கிளியரா தெரியலங்க. நான் இன்னும் தெளிவா அடுத்தடுத்த எபிசோட்ல சொல்றேன். அந்த தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் டேட்டிங் ஆப்ல ஒருத்தரை மீட் பண்ணிருக்காங்க போல. அவன் எனக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் மனிஷ் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பட்டு ஜீனத் இந்த இடத்துக்கு வராங்க. எனக்கு கொஞ்சம் ஹேர் ஸ்ட்ரைட்டிங்லாம் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வாங்க உட்காருங்கன்ற மாதிரி இந்த ஒய்ஃபும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கமிஷனர் இருக்கார்ல, உன் ஒய்ஃபை பத்தியோ ஃபேமிலியை பத்தியோ அந்த லேடி கிட்ட சொன்னியான்னு கேக்குறாரு. சார் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பேசினேன் சார், அப்போ ஒய்ஃபை பத்தி சொன்னேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவகிட்ட எதுக்காக ஒய்ஃபை பத்தியும் ஃபேமிலியை பத்தியும் சொன்னேன், உடனே உன் ஃபேமிலிக்கு கால் பண்ணி பாருன்ற மாதிரி கமிஷனர் சொல்லிட்டாரு. இவர் முதல்ல தாத்தாக்கு ட்ரை பண்றாரு. தாத்தா ஓகேவா இருக்காருன்னு தெரிய வருது. அதனால ஒய்ஃபுக்கும் தங்கச்சிக்கும் கால் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஒய்ஃப் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது போனை எடுக்க மாட்டாங்க போல. போன் அப்புறமா எடுத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மனிஷ் இருக்கார்ல, ஒய்ஃபோட சேஃப்டிக்காக அந்த இடத்துல ஒரு சிசிடிவியை செட் பண்ணி வச்சிருப்பாரு. இங்க இருந்தே பார்க்கலாம் சார் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல தப்பிச்சு போன ஜீனத் இருக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. அந்த ஜீனத் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது, உடனே போனோன்ற மாதிரி கார் எடுத்துட்டு வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஜீனத்தி இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சகஜமா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப வந்தவர் இருக்கார்ல, ஜீனத் நம்ம உடனே கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜீனத் தெரிஞ்சவங்க மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே இவங்களை உனக்கு தெரியுமான்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நாங்க கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. சோ ஏதோ பிரச்சனைன்றது ஒய்ஃபுக்கு புரியுது. என்ன பிரச்சனைன்ற மாதிரி பாக்குறாங்க. ஒன்னும் இல்ல, நான் வந்து சொல்றேன்ற மாதிரி இவரும் இவங்களை கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்களை அந்த இடத்துக்கு தானே கூட்டு போனோம், ஆனா இவர் வேற ஒரு பகுதிக்கு இவங்களை கூட்டு வராரு. எதுக்காக இந்த பகுதிக்கு கூட்டு வந்திருக்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. வண்டியை விட்டு இறங்கு நடன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இந்த லேடியும் ஒன்னும் புரியாம நடக்கிறாங்க. இந்த லேடியை போட்டு தள்ளுறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காருன்னு இந்த லேடிக்கே தெரியுது. என்ன என்கவுண்டர்ல சாவடிக்க போறியா, இதெல்லாம் சரியில்லை, என்ன விட்டு, எனக்கு வாழணும்ன்ற ஆசைலாம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. உன்ன மாதிரி லேடிலாம் உயிரோடையே இருக்கக்கூடாது, அத்தனை கொலைகளை மனசாட்சியே இல்லாம பண்ணிருக்கல, இப்ப என்னோட ஒய்ஃபை கொஞ்ச நாள் சாவடிச்சிருப்ப, உன்னை விட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ப்ளீஸ் என்ன வாழ விடு, நான் வேணும்ட்டே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணல, எனக்கும் ஹாப்பியான ஃபேமிலி இருக்கணும்னு தான் ஆசை, என் பையன்டா நீ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல சொல்றாங்க. இதை கேட்கிறவரு ஷாக் ஆயிடுறாரு. பொய் சொல்லாதன்னு சொல்லிட்டாரு. உன் அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான்ற மாதிரி தானே சொல்லி வளர்த்தாங்க, ஆனா உன்னோட அம்மா நான் தான்டா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற இவருமே இந்த இடத்துல ஜர்க் ஆயிடுறாரு. இங்கதான் தேர்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 எக்ஸ்பிளனேஷனை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கதை எப்படி போகுதுன்றத கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.